பொறுமை என்பது எல்லா துவாரங்களுக்கும் ஒரு பூச்சு என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை. ஒரு காலத்தில் மலைகளுக்கு இடையே உள்ள பரபரப்பான கிராமத்தில் முத்து வாழ்ந்து வந்தான். முத்து பொறுமையின்மைக்காக அறியப்பட்டார். அவர் எதற்கும் காத்திருக்க முடியாது. விஷயங்கள் விரைவாக நடக்காத போது அவர் அடிக்கடி விரக்தி அடைந்தார். ஒரு நாள் முத்துவின் கிராமம் பயங்கர வறட்சியை எதிர்கொண்டது. பயிர்கள் கருகி ஓடைகள் வறண்டு கிராம மக்கள் தங்கள் உயிர் பிழைப்பு குறித்து கவலைப்பட்டனர். முத்து பொறுமை இழந்த நிலையில் உடனடி தீர்வை விரும்பினார். வறட்சியை போக்க உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஊர் பெரியவர்களிடம் ஓடினார். பல வருட அனுபவம் உள்ள பெரியவர்கள் முத்துவை பார்த்து அன்பாக புன்னகைத்தார்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு முறை தங்கள் கிராமத்திற்கு வந்த ஒரு பெரிய கட்டிட கலைஞரின் கதையை அவரிடம் சொன்னார்கள். பில்டர் அற்புதமான கட்டிடங்களை கட்டியிருந்தார். ஆனால் ஒரு நாள் முத்து பொறுமையின்றி குறுக்கிட்டு, ஆனால் இது வறட்சியில் நமக்கு எப்படி உதவுகிறது? முத்துவின் பொறுமையின்மையால் கலங்காமல் பெரியவர்கள் தொடர்ந்தனர். ரோம் ஒரு நாளில் கட்டப்படவில்லை என்பது போல பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் நேரமும் பொறுமையும் தேவை என்று அவர்கள் விளக்கினர். அவர்கள் முத்துவையும் கிராமவாசிகளையும் ஒருங்கிணைந்து செயல்படவும், தண்ணீரை சேமிக்கவும், காலப்போக்கில் மழை வரும் என்று நம்பவும் ஊக்கப்படுத்தினர். ஆரம்பத்தில் விரக்தி அடைந்த முத்து அவர்களின் வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை உணர்ந்தார். அவர் தனது சக கிராம மக்களுக்கு உதவவும், மழைநீரை சேகரிக்க கால்வாய்களை தோண்டவும், வறட்சியை தாங்கும் பயிர்களை நடவு செய்யவும் தொடங்கினார். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியது. பொறுமை அவர்களின் தினசரி தாரக மந்திரமாக மாறியது. பின்னர் ஒரு மாலை கருமேகங்கள் அடிவானத்தில் கூடின. இடி முழக்கமிட்டது. மழைத்துளிகள் விழ ஆரம்பித்தன. முதலில் சில பொறுப்பிரளயம். வறண்டு கிடக்கும் நிலம் உயிர் கொடுக்கும் தண்ணீரை ஆழமாக குடித்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நாளிலிருந்து பொறுமை என்பது ஒரு நல்லொழுக்கம் மட்டுமல்ல, எல்லா புண்களுக்கும் ஒரு பூச்சி என்பதை முத்து கற்றுக்கொண்டார். அது அவரது இதயத்தில் இருந்த பொறுமையின்மையை மட்டுமல்ல, அவர்களின் மிகப்பெரிய சவால்களுக்கு தீர்வுகளையும் கொண்டு வந்தது. அதனால் முத்து ஒரு பொறுமையான நெகிழ்ச்சியான இளைஞனாக வளர்ந்தார். இது துன்பங்களை சமாளிப்பதற்கான பொறுமையின் சக்திக்கு சான்றாகும்.